வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா கரண்ட் அடுப்பில் எப்படி சுடுறதுன்னு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் ஃபுட்ஸுடைய ஆதரவாளர்களை, உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, ஜெம்சியில் இணைந்திருக்கக்கூடிய 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட எனதருமை குடும்ப உறவுகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பவுன் ஃபுட்ஸுக்கும் ஆதரவு அள்ளி தந்துக்குங்க. நீங்கள் ஜெம்சியில் இந்த காணொலியை பார்த்தாலும் டைட்டிலில் டேக் பண்ணியிருப்பேன், பவுன் ஃபுட்ஸோடவும் இணைந்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பரோட்டாங்க. இன்றைக்கி எல்லோரும் இந்த மைதாவை கண்டு பெரிதளவு பயப்படுறீங்க. இது பார்த்திங்கன்னா கெடுதல் அப்படின்னு வேறு நிறையா பேர் டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் சாப்பிட்றத போடுறப்ப பார்த்து. ஸோ நான் உங்களோட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, 13 வருடங்களுக்கு மேலே நம்ம உணவே மருந்தாக தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் நம்மளுக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருட்களை பயன்படுத்தினா அது எப்படி நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் சக்தியும் சுவையுமாக மாறுதுங்கிறத பலன் பெற்றுட்டு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் அந்த அளவுக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கி பஞ்சு மாதிரி இந்த மைதா மாவை மாற்றி நம்ம சொல்கிற மாதிரி புளிக்க வச்சு தி பெஸ்ட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை சூடு பண்ணி ரெண்டாவது அதையும் கொன்று இதோ மொறு செஞ்சு சாப்பிட்றேங்க. இதோ 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 3 நாள் வச்சுருந்து சாப்பிட போகிறோம், ஒரு தாட்டி சுட்டு. ஸோ இங்கே பிரச்சனை மைதாவில் மட்டும் இல்லை, அதை விட பெரும் பிரச்சனை நீங்கள் சமைக்கிற முறையில் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணிட்டீங்கனாலே வாரத்துக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு 2 முறையோ வீட்டில் செய்து சாப்பிட்றதில்ல இது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ணிடாது. ஸோ அதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இது மைதாவை ப்ரொமோட் பண்ணுவதற்கான காணொலி இல்லைங்க. மைதாவில் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான காணொலி. மேலும் பாரம்பரிய முறையிலான பவுன் ஃபுட்ஸுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுறவங்க தான். ஸோ 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா விருப்பப்பட்டால் கட்டாயம் நாங்களும் செய்து சாப்பிட்றவங்க தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மனிதர்கள் இருந்தால் இப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு டெம்ப் ஆகும், வேறு ஏதோ ஒரு பக்கம் போனாலும் ஆசையை தூண்டி சாப்பிட வச்சுருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சிக்காமல் இருக்கணும்னா வீட்லேயே ஆரோக்கியமாக செய்து சாப்பிட்டுட்டிங்கன்னா வெளியே போனால் சீச்சின்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்மளே உணர்ந்துருவோம். அதை விட நாக்குக்கும் ருசித்து அது போர் அடிச்சிடும். ஸோ சிக்க மாட்டோம். ஸோ இங்கே வீட்டில் நம்ம பார்த்திங்கன்னா செய்ய தயங்கிட்டு இல்லை அது கெடுதல்னு தவிர்த்துட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்மளை டெம்ப் பண்ணி சாப்பிட வச்சிரும். அதிலும் குறிப்பாக சின்னவங்க இன்றைக்கெல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டி போனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஹோட்டல் பக்கம் போனாலும் அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இதோ பாருங்க, அடுத்தது எடுக்கணும் வச்சுக்கோங்க. ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, குழந்தைங்க அடம் பிடிச்சி எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சாப்பிட்றது உங்களால் பார்க்க முடியும். இப்போ பவுன் நம்ம எப்படி ஊற்றுவாங்கங்கிறது பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே சுற்றி வைக்கிறதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு லைவில் இருக்குது, மாவு எப்படி பிணையிறது, இந்த பரோட்டாவை எப்படி சுடுறதுன்னு. ஸோ இப்போ அதில் கீழ் சைடு முதல்ல எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு முதல்ல வைக்கணும், இல்லைன்னா மடார்னு கருகிரும் இந்த கரண்ட் அடுப்பில் சுடையில். எதற்காக கரண்ட் அடுப்பில் சொல்லணும்னு சொல்லிடுறேன், கேஸ் அடுப்பை விட கரண்ட் அடுப்பில் சுடையில் நல்லா அது பொல்லி கிடைக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதை விட இதில் டைமிங்கும் மிச்சம், பக்குவமாகவும் சமைக்க முடியும். நாங்கள் பல வருடம் அதையும் பயன்படுத்தி பார்த்துட்டோம். ஸோ கரண்ட் அடுப்பில் இது சமைக்கிறது நல்லது. உடனே மற்றதோட கம்பேர் பண்ணிடாதீங்க. இந்த மைதாவை பரோட்டா சமைக்கல, இதே முட்டை பரோட்டா இதில் செய்ய மாட்டோம். அடுத்து நம்ம கேஸுக்கு தான் போகிறோம், இல்லை விறகடுப்புக்கு தான் போகிறோம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தொடர்ச்சியாக நாங்கள் 13 வருஷமாக இன்னும் நம்மளாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோங்கிறத உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உணவியலில் என்ன ஆரோக்கியம், அதாவது ஆராய்ச்சி பண்ணோம், அதற்கேற்ற மாதிரி குரு வித்தை பயிற்சிகளை என்ன செய்தோம், அது மூலியமாக என்னென்ன பலன் பெற்றோம். எதுங்க, மூட்டு வலி, ஒபிசிட்டி பிரச்சனை, இப்போ சமீபத்தில் மிக சமீபத்தில் மார்கழி 1லிருந்து தை 19 வரைக்கும் 48 நாளில் உங்களுக்காக தொப்பையை குறைச்சி காண்பிச்சிருக்கிற 8 இன்ச் 41 இன்ச் இருந்த தொப்பை 33 இன்ச்சுக்கு கொண்டு வந்திருக்கேன். லைவ்லேயே இதே மாதிரி நேரலையில் தொப்பை அளந்து காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தினமும் காலையில் என்ன சாப்பிட்றேன், மதியம் என்ன சாப்பிட்றேன், என்ன பயிற்சி செய்கிறேன், இரவு என்ன சாப்பிட்றேங்கிறதெல்லாம் தெளிவாக காண்பிச்சுட்டு தான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுடைய லைக்ஸுக்கு வியூஸுக்காகல. இன்றைக்கி அறிவறி லைஃப்பில் ஓடிட்டு இருக்கிறவங்க அவங்கவுங்க லைஃபுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது ஆரோக்கியத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கோடு தான். எதற்காக இது வழங்குறோம், உனக்கு என்னடா உள்நோக்கம்னு கேட்டிங்கன்னா பவுன் ஃபுட்ஸ் நேயர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க.
13 வருடத்துக்கு முன்னாடி நம்ம பவுனம்மா மாதம் 8000 ரூபாயிலிருந்து ஆவரேஜ் 5000 ரூபாய் மருந்து சாப்பிடணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால உயிர் வாழ முடியும். இல்லைன்னா பல பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து மீள்றதுக்கு நான் படாத பாடுபட்டு 13 வருஷமாக ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்து 1 ரூபா மருந்து இல்லாமல் வாழ வச்சுருக்கிறேங்க இந்த உணவே மருந்துங்கிற வாழ்வியல் மூலம். அதுக்கு தான் நம்ம குரு வைத்தியம்னு சொல்கிறோம். இது எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு, உங்களுக்கு வைத்தியம் செய்வதுக்கல்ல. நீங்கள் தெளிவாக சொல்லி நாங்கள் எடுத்து வைக்கிறது மூலிமா நீங்கள் உங்களுக்கானது ஒன்று தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் உருவாக்கிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் உருவாக்கிக்கணும். அதற்காக வைக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த 1 ரூபா மருந்து இல்லாமல் இவங்க வாழக்கூடிய இந்த அற்புதமான உணவியல் நம்ம குரு வைத்திய வாழ்வியலை உலகம் முன்னாடி வச்சோம்னா, இந்த மாதிரி பவுனம்மா மாதிரி பாதிக்கப்பட்டிருந்த குடும்பத்தில் உள்ளவங்க மீண்டு வர்றதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சியை செய்து மீண்டுக்குவாங்க. அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம இருந்தால் போதுமானது. மேலும் என்னென்னா, இன்றைய காலகட்டத்திலையும் உணவே மருந்தாக சமைச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். மைதாவாகட்டும், பிராய்லர் கோழியாகட்டும், வெள்ளைக்கோழி முட்டையாகட்டும், எதாக இருந்தாலும் சமைக்க முடியும். நான் சமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதை சுத்தி செய்து அதுக்கு எப்படி இப்படிலாம் மதிப்பு கூட்டணும், தேவையான இடத்துல எப்படி அதோட மதிப்பை குறைச்சிக்கணுங்கிறது முதல் கொண்டு வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் பவுன் ஃபுட்ஸ்லேயும் வைக்க போகிறேன். ஜெம்சிலையும் 7 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பவுன் ஃபுட்ஸில் 2 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இனி பவுன் ஃபுட்ஸ்லேயும் அதிகமாக நேரலைகளாகவும் வரும், மெயின் வீடியோவாகவும் வரும், ஷார்ட்ஸாகவும் வரும். ஸோ பார்க்குறவங்க புதியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு, ஒருவேளை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலனாலும் அடுத்தடுத்து வர்றது பிடிக்கலாம். ஸோ இது அடுத்தவங்களுக்கு பயன்படலாம். அதனால் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்குங்கன்னு உங்களோட தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு அடுத்த லைவில் வரேன். வழக்கம் போல் பவுனம்மா எண்டு கடை போட்டுக்கிறீங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.